அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழா, ஆசிரியர் தின சிறப்பு பட்டிமன்ற விழா, இந்த இரண்டும் மிகச் சிறப்பாக நடைபெற இயற்கை அருள் புரிந்திருக்கிறது. இந்த இயற்கைக்கும் நன்றி. சிந்தனைக்கு விருந்தாக அமைந்த அந்த பட்டிமன்ற நடுவர் ஐயா ஷெரீஃப் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி. ஐயா, நான் எங்கே புத்தகம் வெளியிட்டாலும் வந்துடுவாங்க. இது தற்செயல் நிகழ்வு தான். வாசக சாலை சார்பாக சென்னையில் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வெளியிடும் போதும் ஐயா அன்னைக்கு சென்னையில் இருந்தாங்க. ஐயா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு இன்னைக்கும் அவங்கள பார்க்கறதுல சார் வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மற்றும் சைமன் அவரை பற்றி அவன் முதல்ல சொல்லி ஆகணும். இந்த புத்தகம் எல்லாம் எடுத்த உடனே எல்லாருமே அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருக்காங்களே, யார் எந்த பதிப்பகம் இது, எங்கே உள்ள பதிப்பகம், தூத்துக்குடின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்காங்க. தூத்துக்குடியிலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செயலை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணுற ஒரு இளைஞர் நமக்கு கிடைச்சிருக்காரு தூத்துக்குடியில். புத்தகம் வெளியிடுறதுக்கு ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்க காரணமே பதிப்பகம் தான். எழுத்து நமக்கு உயிரில் கருவாகி உருவாகி நம்ம 10 மாதம் சுமந்து கொண்டு வந்துடும். ஆனால் அதை குழந்தையாக்குறது ஒரு பப்ளிகேஷன் தான், ஒரு பதிப்பகம் தான் பிரசவம் பார்க்கறது. அதில் சீஃப் டாக்டர் சைமன் பிரமாதமான ஒரு டாக்டர். மிக குறைந்த விலையில் குறைந்த அமௌண்ட்லேயே நமக்கு ஒரு சுகப்பிரசவம் பார்த்துருவார். அதுவும் குழந்தை ரொம்ப அழகாகவே வரும், நம்மளாம் என்னை மாதிரிலாம் வராது. சரி, அந்த மாதிரி மிகச்சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஒரு பணி, அவருடைய சொந்த அலுவலை விட்டுட்டு அதுக்கும் இந்த புத்தக பணிக்கும் சேர்ந்து உழைச்சிட்டு இருக்காரு. தமிழுக்கு அவர் செய்கிற தொண்டு மிகப்பெரியது. அவர் நீடூடி காலம் வாழ வேண்டும் என்ற மனதார வாழ்த்துகிறேன். நேரம் அதிகமாயிட்டு நம்ம பேசணும், ரொம்ப பேச விரும்பலை. ஸோ கவிதை அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி கவிதையே எழுதுறீங்களே எல்லாம் அப்படின்னா, எல்லாரும் தம்பி கூட சொன்னாப்புல முதல்ல கவிதை தான் எழுதுவாங்களே. நான் 10ஆம் கிளாஸ்லேயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முதல்ல நான் வாசித்ததுனால தான் இப்போ முதல்ல நான் 6ஆம் கிளாஸ்லேயே புக்குள்ளே புக்கு வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிரைம் நாவல் எங்கள் வீட்டில் லெண்டிங் லைப்ரரியில் வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வருவான். அது ஒரு 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தானே திரும்ப படிச்சுட்டு கொடுத்தா 2 ரூபா தந்துடுவாங்க. அவன் 3 புக்கு வாங்கிட்டு வருவான். எங்கள் அண்ணன் ஒன்று, எங்கள் அக்கா ஒன்று, நான் ஒன்று. புக்குக்குள்ளே வச்சு படிப்போம், சயின்ஸ் புக்குக்குள்ளே வச்சு, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல். ஸோ அப்படி படித்து வந்ததுனால தான் படித்தல், அந்த வாசித்தல் தான் எனக்கு அடுத்தால எழுதுதலை தூண்டுச்சு. அதுக்கு முதல்ல ரசிப்பு. மனிதன் எப்பவுமே எல்லாரும் ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு அதுதான் முதல்ல வரும். அதனால தான் காதல் கவிதை எழுதுகிறோம். அதனால ஐயா தப்பாக நினைக்க கூடாது. காதல் கவிதை தான் ஆரம்பிப்போம் நாங்கள் எல்லாரும். நான் 10ஆம் கிளாஸ் ஆரம்பித்தது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு எழுத்தாக மாறி, அதுக்கப்புறம் ஒரு சமூகத்தை பார்க்கும்போது அதில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு கோபத்தை தூண்டுது, அது கவிதையாக வருது. சில நிகழ்வுகள் துக்கத்தை கொடுக்குது, அது கவிதையாக வருது. ஸோ ஒரு கவிதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், ஒரு புரட்சியை கூட தூண்டலாம். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலோ நெருடாவோட கவிதைகளாகட்டும், பாரதிதாசனோட கவிதையாகட்டும், பாரதியாரோட கவிதையாகட்டும், எல்லாம் ஒரு சுதந்திர தீயையும் புரட்சியையும் தூண்டக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள். வெறும் வார்த்தைகள் தானே அப்படின்னு நினைக்கும். அந்த வார்த்தைகளுடைய வலிமை புரட்சியை தூண்டக்கூடியது. அந்த கோபத்தை எல்லாருக்கும் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த வரிகள்ல இருக்கு. அது எவ்வளவுக்குள்ள சின்ன வரிகளா இருக்கோ, அது நாவல்ங்கிறது ஒரு பெரிய தளம். என்ன வேணா எழுதலாம், எவ்வளவு வேணா எழுதலாம். அதை சிறுகதைங்கும் போது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். பட் கவிதைங்கிறது தேர்ந்தெடுத்த வார்த்தைகள். ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த கவிதை நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப மிகச் சுருக்கமான வார்த்தைகள்ல சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வர்றது ரொம்ப கஷ்டம். கவிதை எழுதுறது ஈஸி கிடையாது. ஸோ அதனால கவிதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாங்கள் வச்சிருக்கோம், தம்பிமாரெலாம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். ஐயா ஆல் இண்டியா ரேடியோவில் பணியாற்றி ஓய்வு பெற்றக்கூடிய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நான் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு கதை நான் எழுதினேன். ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டு எழுதாத ஐயா ஒரு 2 நிமிஷம் தான் வாசித்தாங்க. இதில் கரெக்ஷன் சொன்னாங்க. டக்குன்னு இது ஓகே அப்படின்ட்டாங்க. நான் அப்போ ஒரு 2 நிமிஷம் கூட வாசிக்கல. 2 நிமிஷம் இந்த இடத்துல இதை மாற்றுங்க அவ்வளோதான், ரெடி, ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெரிய எழுத்தாளர், நிறைய வாசிப்பாளர். இந்த அறிவார்ந்த இந்த சபையில் என்னுடைய நூலை அறிமுகம் செய்து வெளியிட்டு எனக்கு பெருமை தேடி தந்த தம்பி சைமன் அவர்களுக்கு நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.